Hi students, this is Raghavan from Doctors Educational Trust Initiative Competitive Academy பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்ஜினியரிங் பற்றி எப்படிலாம் அட்மிஷன்ஸ் நடக்குது, இன்ஜினியரிங் ப்ராசஸ் என்ன, இன்ஜினியரிங்கில் முடிச்சா யாருக்கெல்லாம் என்ன மாதிரிலாம் வேலை கிடைக்குது அப்படின்ற மாதிரி கம்ப்ளீட் வீடியோ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கம்ப்ளீட்டாக. ஃபர்ஸ்ட் திங், இன்ஜினியரிங் காலேஜ் எப்படி சார் சூஸ் பண்ணுறது? இன்ஜினியரிங் காலேஜ் முடிச்சுட்டு நிறைய பேர் வந்து இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நிறைய பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க இல்லையா? பிஇனா என்ன, பிடெக்னா என்ன? ஸோ நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ்க்கு வந்து கம்ப்ளீட்டாக அந்த நிறைய இருக்குது ஆக்சுவலி. ஸோ அதை பற்றின கம்ப்ளீட் வீடியோ தான் அந்த இந்த வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன் கம்ப்ளீட்டாக. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் திங், பிஇ என்ன, பிடெக்னா என்ன? ஒன்றுமே இல்லைங்க. பிஇங்கிறது பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங், பிடெக் வந்து பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க பொதுவாக. அதாவது எப்படின்னா டெக்னாலஜியில் பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிக்கலாக ஜாஸ்தி இருக்குன்னு சொல்லுவாங்க பொதுவாக. பிஇயில் பொறுத்த வரைக்கும் தியரிட்டிக்கலாக ரொம்ப அதிகமான ஸ்ட்ராங் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக. பட் இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் பிஇ அண்ட் பிடெக்ங்கிறது காமன் தான், சேம் தான். நீங்கள் கூகுளில் போயிட்டு சர்ச் பண்ணால் கூட பிஇ அண்ட் பிடெக் கேட்டிங்கன்னா சேம் தான் சொல்லுவாங்க இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாக. சரியா? ஸோ முக்கியமாக வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து ரெண்டு டைப் ஆஃப் பிளேசஸ் இருக்கும். ஒன்று நார்த் இந்தியா அண்ட் சவுத் இந்தியான்னு சொல்லுவாங்க பொதுவாக. ஸோ சவுத் இந்தியாவில் எப்பவுமே வந்து இன்ஜினியரிங்கோட வேல்யூ வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். நீங்கள் லைக் கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த நல்ல யூனிவர்சிட்டி என்ஆர்எஃப் ரேங்கிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா சவுத்தில் ஜாஸ்தி இருக்கும் கம்ப்ளீட்டாக ஒன்று. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வேணாலும் வாழலாம் அப்படின்றதுக்கான கிளாஸஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து அந்த கோச்சிங்லேயே உங்களுக்கு இருக்கும். ஆக்சுவலி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற ஸ்கில்ஸ் எல்லாமே சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம் சால்விங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு ஃபைனலாக 4 years படிக்கிற வரைக்கும் எல்லாம் சொல்லி தர போகிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங் சார், ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்னா சார் காலேஜ் வந்து கோர்ஸில் வேல்யூலாம் சொல்கிறாங்களா சார்? அதெல்லாம் எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா காமனாக வந்து நாங்கள் ஒரு 4 ஆப்ஷன்ஸ் வந்து நாங்கள் சொல்கிறோம். 4 மெயின் பாயிண்ட்ஸ் இருக்கிறோம். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 80-20 நாங்கள் சொல்லுவோம். அதாவது எப்படின்னா 80% வந்து இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் காலேஜோட வேல்யூ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. ஸோ அதே மாதிரி 20% தான் நீங்கள் எடுக்க போகிற கோர்ஸோட வேல்யூ நாங்கள் சொல்லுவோம். பிகாஸ் ஏன்னா கோர்ஸஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 4 years படிக்கிறீங்க அப்படின்னா வந்து மினிமம் 42 பேப்பர்ஸ் வந்து மினிமம் படிப்பீங்க. ஆக்சுவலி எல்லா யூனிவர்சிட்டியுமே இன்க்ளூடிங் ஐஐடி உட்பட, அண்ணா யூனிவர்சிட்டி உட்பட எல்லா யூனிவர்சிட்டிலையும் மினிமம் 42 பேப்பர்ஸ் படிப்பீங்க. ரைட்? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஜாவா இருக்குது இல்லை பைத்தான் இருக்குது அப்படின்னா எதுவுமே வந்து உங்களுக்கு கண்டினியூவாக இருக்காது ஆக்சுவலி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஜாவாவே எடுத்துட்டீங்கன்னா ஜாவா 1, ஜாவா 2, ஜாவா 3, ஜாவா 4 அப்படின்ற மாதிரி கண்டினியூஸாக இருக்காது ஆக்சுவலி. சரியா? ஸோ அதனால நாங்கள் இப்போ மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா படித்து முடிச்சதுக்கப்புறம் எனக்கு ஃபெசிலிட்டேஷனே இல்லை சார், நான் வந்து இப்போ ஜாப்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த மாதிரி ஜாப் எதிர்பார்க்குறீங்கன்னு கேட்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து எனக்கு ஜாவா கொஞ்சம் தெரியும், பைத்தான் கொஞ்சம் தெரியும், சாஃப்ட்வேர் டெஸ்டிங் கொஞ்சம் தெரியும். ஸோ அந்த மாதிரி தான் மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க தவிர எதுலையுமே ஸ்ட்ராங்கான ஃபெசிலிட்டேஷன் இல்லை ஆக்சுவலி. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் வந்து எதிர்பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபெசிலிட்டேஷன் மட்டும்தான். சரியா? அது ஒன்று. ரெண்டாவது 80% காலேஜ் வேல்யூன்னு சொன்னீங்க சார், அது எப்படி இருக்கும் அந்த காலேஜ் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 80% காலேஜ்ங்கிறது ஒரு 100 பேருக்கு முன்னாடி ஒரு ப்ராஜெக்ட் வந்து உங்களால் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறாங்கன்னா அந்த அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கான ஸ்கில்ஸ் சொல்லி தருவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து கல்ச்சரல்ஸ், ஒரு ஈவெண்ட்ஸ், இப்போ மேக்ஸிமம் கம்பெனிலாம் எதிர்பார்க்குறது எம்என்சியோ இல்லை வந்து ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியோ வந்து எதிர்பார்க்குறது என்னன்னா ஆக்சுவலி வந்து அந்த எல்லா ப்ராப்ளமும் சால்வ் பண்ணக்கூடிய வந்து தகுதி வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கா அப்படின்னு தான் வந்து இன்டர்வியூ வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு எடுக்கிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க கம்ப்ளீட்டாக. முக்கியமாக வந்து 80% வந்து காலேஜ் வேல்யூ தான். ஸோ நல்ல காலேஜ் இம்பார்ட்டன்ட். சரியா? ஸோ 20% தான் நீங்க எடுக்க போற கோர்ஸ் வைஸ். ஸோ காலேஜ் சூஸ் பண்றதுக்கு என்னெல்லாம் நம்ம பார்க்கலாம் அப்படின்னா என்ஏசிசி, என்பிஏ சர்டிஃபிகேஷன்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ஐஆர்எஃப் ரேங்கிங்ஸ். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம காலேஜுங்கிறது நம்ம சூஸ் பண்ண முடியும் கம்ப்ளீட்டா. சரியா? ஃபர்ஸ்ட் திங் இது முடிஞ்சு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு காலேஜ் சூஸ் பண்றது, நான் வந்து நல்லா படிப்பேன், எங்க வேணாலும் படிக்கலாமே, தாராளமாக படிக்கலாம். இப்போ எல்லாமே ஆன்லைன் வந்துச்சு. பட் ஆனால் சிட்டியில் படிக்கும்போது மோர் வேல்யூ ஜாஸ்தி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா சிட்டியில் படிக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு கம்யூனிகேஷன்ஸ் லைக் வந்து ஏதாவது இன்டர்ன்ஷிப் போகணும் அப்படின்னா கூட உங்களால் வந்து ஈஸியாக உங்களால் ஆக்சஸ் பண்ணிட முடியும். ஸோ அதனால வந்து சிட்டி வேல்யூ மோர் இம்பார்ட்டன்ட். சரியா? தேர்ட் ஒன்று வந்து ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி வந்து அடிஷனல் கோர்சஸ் மோர் இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா இப்போ நீங்கள் வந்து காலேஜ் ஜாயின் பண்ணாலே போதும் அப்படின்னு நினைப்பாங்க. போதும் அப்படி கிடையாது. ஆக்சுவலி காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் எல்லாமே சொல்லி கொடுத்துருவாங்க. நீங்கள் செகண்ட் இயர் தேர்ட் இயர் போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து லைக் வந்து உங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்ட் வரும். லைக் வந்து நான் வந்து அனிமேஷன் பண்ண போகிறேன், இல்லை மெக்கானிக்கல் வந்து நான் கேட் படிக்க போகிறேன். லைக் வந்து அதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அடிஷனலாக போயிட்டு தனியாக போய் நீங்கள் வெளியில் போய் படிக்கிற மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது ஒன்று. நாலாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோர்ஸ் செலெக்ஷன். என்ன கோர்ஸ் எடுக்கலாம் சார்? இப்போ உள்ள ட்ரெண்டட் கோர்சஸ் என்ன? இப்போ நீங்கள் வந்து ஈஸியாக நிறைய கரியர் கவுன்சிலர்ஸ் வந்து முக்கியமாக பண்ணுற மிஸ்டேக் என்னன்னா நீங்கள் சிஎஸ்சி எடுங்க, இசி எடுங்க, மெக்கானிக்கல் எடுங்க, மெக்காட்ரானிக்ஸ் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோர்ஸை பற்றி ஸ்ட்ராங்காக ஸ்டூடெண்ட் கிட்ட சொல்லிட்டு போயிறாங்க. அப்படி கிடையாது. ஆக்சுவலி கோர்ஸ் செலக்ட் பண்ணுறதுக்கு 2 வே ஆஃப் கோர்ஸ் செலெக்ஷன் வந்து நீங்கள் பண்ண முடியும். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பேஷன் சொல்லுவாங்க. பேஷன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு சின்ன வயசுலேருந்து எங்கள் அப்பாவோ இல்லை யாரோ ஒருத்தவங்க பார்த்து இன்ஸ்பயர் ஆகி எனக்கு அந்த கோர்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா? அது வந்து இன்ஸ்பிரேஷன் த்ரூ வரது உங்களுக்கு கம்ப்ளீட்டாக.
இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அது அப்போ சப்போஸ் அந்த மாதிரி இன்ஸ்பிரேஷனில் ஏதாவது ஒரு பேஷனாக நீங்கள் ஒரு கோர்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா கரண்டாக அந்த கோர்ஸஸோட வேல்யூ ரொம்ப லோவாக இருக்குது அப்படின்னா கூட அந்த கோர்ஸை நீங்கள் எடுத்து பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். பிகாஸ் ஏன்னா நீங்கள் வந்து இப்போ யோசிச்சு பாருங்க, மெக்கானிக்கல்லே வந்து லோவஸ்ட் சேலரி வாங்குறவங்க இருக்காங்க, ஹையஸ்ட் சேலரி வாங்குறவங்க இருக்காங்க பொதுவாக, சரியா? அந்த மாதிரி மூவ் பண்ணலாம். அதே சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ஸ் செலக்ட் பண்ணுறதுக்கு சில மெத்தடாலஜி இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டீட்டெயிலாக கோர் 1, கோர் 2, கோர் 3ன்னு சொல்லிட்டு 3 விதமாக கோர்சஸ் வந்து டிவைட் பண்ணுறாங்க. ஆக்சுவலி இப்போ மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 132 இன்ஜினியரிங் கோர்சஸ் இருந்தாலுமே கோர் 1 பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிஇசி, சிஎஸ்சி, ட்ரிபிள் மேக்ஸிமம் வந்து ஐடி ரிலேட்டடாக போகிறதுக்கான அந்த டிபார்ட்மெண்ட் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சார் நீங்கள் கேட்கலாம், சார் மெக்கானிக்கல் முடிச்சோம் ஐடி போகிறாங்களே அப்படின்லாம் கேட்கலாம் பொதுவாக. பட் என்ன இப்போ உள்ள டிமாண்ட் பொறுத்த வரைக்கும் ஐடியில் கொஞ்சம் வந்து அதோட இம்பாக்ட் இருக்கதான் செய்யுது கம்ப்ளீட்டாக. பட் ஆனால் எல்லாருமே போயிட்டு ஐடியிலேயே இம்பாக்ட் ஆனால் ஒரு லெவலுக்கு அப்புறம் அது டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆக்சுவலி. ஸோ அதே சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா கோர் 2 பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் சிவில், கோர் 3 பொறுத்த வரைக்கும் கெமிக்கல் இன்ஜினியரிங், பயோடெக்னாலஜி, அது மாதிரி ரிசர்ச் பேஸ்ட் கோர்சஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக வரும். இதில் 132 கோர்சஸ் இருக்கு இல்லையா? 132 கோர்சஸோட பேஸ் கோர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 கோர்சஸ் தான் இருக்கும். அதுலேருந்து வெளியில் வந்தது தான் ஏகப்பட்ட கோர்சஸ். இப்போ நான் இன்ஜினியரிங்லாம் படிக்கும்போது ஆக்சுவலி நான் என்னோட குவாலிஃபிகேஷன் பிசிஎஸ்சி ஆக்சுவலி. ஸோ நான் படிக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கோர்சஸ் வந்து வெரி லெஸ்ஸாக தான் இருந்துச்சு. ஆக்சுவலி ஒரு 5-6 டிபார்ட்மெண்ட்ஸ், ஒரு 8 டிபார்ட்மெண்ட் தான் ஒரு காலேஜ்லேயே இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக சூஸ் பண்ணுற மாதிரி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்சிலே வந்து ஒரு 15-20 டிபார்ட்மெண்ட்ஸ் ஒவ்வொரு காலேஜுமே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிஎஸ்சிடி, கொலாபரேஷன் வித் டிசிஎஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஐஓடி அப்படின்ற மாதிரி நிறைய கோர்சஸ் வந்து வெரைட்டி ஆஃப் கோர்சஸ் வந்து இப்போ அவைலபிளாக இருக்கு மார்க்கெட்டில் கம்ப்ளீட்டாக காலேஜஸில் இருக்க. ஸோ மேக்ஸிமம் பிஸ்னஸாகவும் அது கிரியேட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுதான் வந்து இன்ஜினியரிங் பற்றி பேஸ்மா, சரியா? சார் முக்கியமான பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா அட்மிஷன். ஸோ அட்மிஷன் பொறுத்த வரைக்கும் 2 விதமான அட்மிஷன் பார்ட் இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 12th, அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 12th மார்க் பேஸ் பண்ணி தான் அட்மிஷன் தராங்க. அதாவது டிஎன்ஏஏ, தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன், கவர்மெண்ட் த்ரூ நீங்கள் போறீங்க அப்படின்னா 12th மார்க்கே எனஃப். ஆக்சுவலி 12th மார்க் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் தான் மெயின் சப்ஜெக்ட் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால கட் ஆஃப் மார்க்னு சொல்லுவாங்க. கட் ஆஃப் மார்க் எனக்கு தெரியல சார், எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னு தெரியுங்க அப்படின்னா நீங்கள் எடுத்திருக்க பிசிக்ஸ் மார்க் டிவைட் பை 2, கெமிஸ்ட்ரி மார்க் டிவைட் பை 2, அதே மாதிரி வந்து மேக்ஸ் டிவைட் பை 1ன்னு எடுத்துப்பாங்க. டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாத்துலேயும் சென்டர் மார்க் எடுத்தீங்க 200 கட் ஆஃப்னு வரும் உங்களுக்கு ஆல்மோஸ்ட். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை வந்து லைக் உங்களுக்கு வந்து அதை ஆர்டர் படுத்துவாங்க, சரியா? இது இல்லாம இது வந்து எப்படி சார் கவுன்சிலிங் நடத்துவாங்க அப்படின்னா 12th ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் டிஎன்இயோட அப்ளிகேஷன் வந்து ஆன்லைன்ல ரிலீஸ் பண்ணுவாங்க. அதை நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். அப்ளை பண்ணீங்க அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 7.5% இந்த ஸ்போர்ட்ஸ் ரிசர்வேஷன்ஸ் எல்லாமே முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் ஜெனரல் கவுன்சிலிங் நடத்துவாங்க கம்ப்ளீட்டா. ஸோ அதுல உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களோட மார்க்கின் அடிப்படையில் கேட்டகரி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சீட் கிடைக்கும். கேட்டகரி வைஸ் மீன்ஸ் வந்து அப்படின்னா ஜெனரல் பொறுத்த வரைக்கும் 31%, பிசி பொறுத்த 30%, எம்பிசி 28%. ஸோ அதுலேயே பிசிஎம் பொறுத்த 3.5% அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசர்வேஷன் பாலிசி வந்து தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவில் எல்லா இடத்துலையுமே வந்து இது மாதிரி கவர்மெண்ட் ரிலேட்டடாக காலேஜஸ் போறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரிசர்வேஷன்ஸ் இருக்கும். அதுல நீங்க வந்து எந்த அளவுக்கு மார்க் எடுக்கிறீங்களோ மார்க்கை பேஸ் பண்ணி மூவ் ஆக முடியும். பொதுவா நான் ஆல்ரெடி உங்கள்ட்ட ஒன்று சொல்லியிருந்தேன், சிட்டி வேல்யூ ரொம்ப இம்பார்ட்டன் சொல்லியிருந்தேன். சிட்டி வேல்யூ பொறுத்த வரைக்கும் சென்னை அண்ட் கோயம்புத்தூர் தான். சென்னையில் எடுத்துட்டோம் அப்படின்னா நிறைய இன்ஸ்டியூஷன் இருக்காங்க. ஸோ அண்ணா யூனிவர்சிட்டி, எம்ஐடி, எஸ்எஸ்என் இன்ஜினியரிங் காலேஜ், ஆர்எம்டி, ஆர்எம்கே, பனிமலை, சென்ட் ஜோசப், ராஜலட்சுமி, ஈஸ்வரி, வள்ளியம்மை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோ மெனி காலேஜஸ் இருக்காங்க கம்ப்ளீட்டா. ஸோ இதை பத்தி உங்களுக்கு தெரியல அப்படின்னா நான் என்னோட நம்பர் வந்து இந்த வீடியோ எண்டில் உங்களுக்கு நான் வீடியோ நம்பர் தரேன். நீங்க வந்து எனி டைம் எனக்கு வந்து கால் பண்ணி நீங்க டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம் கம்ப்ளீட்டா, சரியா? ஸோ ஒன்று. ரெண்டாவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே எப்போ சார் நடக்கும் அப்படின்னா ஆஃப்டர் 12th ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான். பிகாஸ் ஏன்னா உங்களுக்கு முன்னாடியே மார்க்லாம் தெரியாது, என்ன மார்க் எடுப்பான், என்ன மாதிரி எக்ஸாம்ஸ் எழுத போறான் அப்படின்ற மாதிரி உங்களால ப்ரெடிக்ட் பண்ண. இந்த எக்ஸாம் எழுதி முடிஞ்சாதான் உங்களுக்கு ஓரளவு ப்ரெடிக்டே பண்ண முடியும் எந்த அளவுக்கு எழுதிருக்கான், லோவாவா ஹையாவா அப்படின்ற மாதிரி. சார் நீங்க நிறைய பேர் வந்து சார் இப்போ நிறைய பேர் எனக்கு வந்து சி கிளாக் பண்ண சொல்றாங்க சார், மேனேஜ்மெண்ட் கோட்டா 10,000 தரேன், 20,000 தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் இப்போ பொறுத்த வரைக்கும் நீங்க 10,000 20,000 போயிட்டு இல்லை 1 lakh 2 lakh 3 lakh போயிட்டு டொனேஷன் சீட்ஸ் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. பிகாஸ் ஏன்னா இன்ஜினியரிங் பொறுத்து டொனேஷன் கட்டி படிக்க வேண்டிய நீடே கிடையாதுமா. ஏன்னா நீங்க சைண்டே தேடியில போயிட்டு அதாவது அடிஷனல் கோர்ஸ் பண்ணலாம்னு பிளான் வச்சிருப்பீங்க இல்லையா, அப்போ வந்து அந்த அமௌண்ட் எடுத்து செலவு பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லதா இருக்கும். ஆக்சுவலி ஒரு காலேஜில் அட்மிஷன் போறதுக்காக டொனேஷன்ஸ் போக வேண்டிய அவசியமே கிடையாது பொதுவா, சரியா? இது ஒரு பார்ட். இது எல்லாமே வந்து இது ஒரு பார்ட். ஆக்சுவலி இன்னொரு பார்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு. ஆக்சுவலி நிறைய பேர் பயப்படுறது என்ன, நான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கோச்சிங்கே போகல, 2 yearsலாம் கோச்சிங் போகவே இல்லை, நான் ஐஐடி கோச்சிங்கே போகல. ஆக்சுவலி நிறைய பேர் ஐஐடி மட்டும் தான் எய்ம் பண்றீங்க. ஐஐடி தவிர்த்து நிறைய இன்ஸ்டியூஷன் லோயஸ்ட் ஃபீஸ்லயும் நிறைய இன்ஸ்டியூஷன் இருக்காங்க, நல்ல காலேஜஸ் நிறைய இருக்காங்க கம்ப்ளீட்டா, சரியா? ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா என்னெல்லாம் எக்ஸாம்ஸ் வரும்னு பார்த்தோம் அப்படின்னா காமனா வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் காமனா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் டீம்டு யூனிவர்சிட்டின்னு சொல்லிட்டு 2ஆ டிவைட் பண்ணலாமா. அதுல வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்டோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பாத்தீங்கன்னா ஜேஇஇ மெயின் சொல்லுவாங்க, அதாவது ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மெயின் சொல்லுவாங்க. ஆல்ரெடி எல்லாருமே வந்து இந்த 2023 எக்ஸாம் ஜனவரியில ஆல்ரெடி எழுதி அதோட ரிசல்ட்டும் வந்திருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் எத்தனை பர்சன்டேஜ் எடுத்திருக்கேன், என்ன மார்க் எடுத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி ஓரளவு உங்களால ஈஸியா அனலைஸ் பண்ணிக்க முடியும். மார்க் வந்துருச்சு ஆல்ரெடி, பர்சன்டேஜ் வந்துருச்சு ஆல்ரெடி, சரியா?
ஸோ இந்த பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ திருப்பி எகைன் வந்து மார்ச்சில் அதோட அப்ளிகேஷன் வந்து திருப்பி எகைன் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ நிறைய பேர் கன்ஃபியூஸ் என்ன பண்ணுறாங்க, இப்போ அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு எல்லாம் அப்ளை பண்ணுன்னு சொல்கிறாங்க, பட் அப்ளிகேஷன் இன்னும் ஓப்பன் ஆகல. ஸோ எல்லாமே மார்ச்சில் மட்டும் தான் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுது. அது மார்ச்சில் நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஏப்ரலில் அதோட எக்ஸாம்ஸ் நடத்துவாங்க. ஸோ சிபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் ஒரு 20-25 நாள் கேப் இருக்கும். ஸ்டேட் போர்டு பொறுத்த வரைக்கும் ஒரு 10 days அது வரைக்கும் கேப் இருக்கும் கம்ப்ளீட்டாக. இதுதான் உண்மை. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் ஜேயோட எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 2 செஷன்ல எது பெஸ்ட் பர்சன்டேஜோ அதை பேஸ் பண்ணி அட்மிஷன் தர போகிறாங்க, அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறம் என்ன சார் நடக்கும் அப்படின்னா ஜேயில் யாரெல்லாம் வந்து எலிஜிபிளாக இருக்காங்களோ அவங்க வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து ஜேஇ அட்வான்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கான ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணுவாங்க. எவ்ரி வந்து ஐஐடி பாம்பே அது மாதிரி ஒவ்வொரு ஐஐடி எடுத்து பண்ணுவாங்க பொதுவாக. ஸோ ஜேஇ அட்வான்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஜோசா கவுன்சிலிங் நடக்கும். அதுக்கப்புறம் தான் என்ஐடியில் ஐஐடியில் இல்லை IIITயில் போய் அட்மிஷனே உங்களால் போட முடியும். சரியா? ஸோ இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ட்ரன்ஸ். இது இல்லாமல் வேற என்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு? நைசர், ஐசர், தனியாக எக்ஸாம்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் எக்ஸாம் ஆன்லைன் ஒரு எக்ஸாம்ஸ் இருக்கு. நிறைய பேருக்கு தெரியாது. முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா என்டிஏட அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆனிச்சு. என்டிஏங்கிறது நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமியில் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் அங்கே போய் படிக்கணும் அப்படின்னா அதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு ஆக்சுவலி. சரியா? ஸோ இது எல்லாமே உங்களால் படிக்க முடியுது. எதுக்கு சார் படிக்கணும்? காமனாக பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் பொறுத்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் நீங்கள் ஜென்ரலாக ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் நல்லா தெளிவாக படிச்சிட்டிங்க அப்படின்னா இதை பேஸ் பண்ணி உங்களால் எந்த அட்மிஷன் வேணாலும் உங்களால் ஈஸியாக பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டிய முடிவு பண்ணிட முடியும் கம்ப்ளீட்டாக. சார் டீம்டு யூனிவர்சிட்டிஸ் பற்றி சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய யூனிவர்சிட்டிஸ் இருக்காங்க. இந்தியா ஃபுல்லாக ஏகப்பட்ட யூனிவர்சிட்டிஸ் இருக்காங்க. பட் ஆனால் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ஐஆர்எஃப் ரேங்கிங் எடுத்துக்கணும். என்ஐஆர்எஃப் ரேங்கிங் அப்படின்னா ஒரு 200 காலேஜ் லிஸ்ட் வந்து எவ்ரி இயர் வந்து 2022 200 காலேஜ், 2023 200 காலேஜ்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க ஆக்சுவலி. அதில் வந்து 100 காலேஜுக்குள்ள ஒரு என்னென்னலாம் யூனிவர்சிட்டி இருக்குது, என்னெல்லாம் காலேஜ் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து பார்க்கலாம் ஆக்சுவலியா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் நீங்கள் 2023 2022 அந்த என்ஆர்எஃப் ரேங்கிங் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து லெவல் 1 லெவல் 2ன்னு சொல்லிட்டு நாங்கள் 2ஆக பிரிக்கிறோம் ஆக்சுவலி. நாங்கள் தான் ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில் எடுத்தீங்கன்னா பிஐடி, எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி, சத்யபாமா, ஹிந்துஸ்தான், கிரசன் யூனிவர்சிட்டின்னு சொல்லிட்டு நிறைய யூனிவர்சிட்டிஸ் இருந்தாலும் அந்த 5 யூனிவர்சிட்டி கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. மற்றபடி வேல்டெக், வேல்ஸ்லாம் வந்து அதுதான் அவங்களோட விருப்பம் ஆக்சுவலி. இந்த 5 யூனிவர்சிட்டி கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து ஆக்சுவலி கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பாப்புலர்னு சொல்லுவாங்க. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து விஐடி, எஸ்ஆர்எம் இல்லாமல் அதர் பிளேசஸ்ல நிறைய யூனிவர்சிட்டிஸ் இருக்காங்க. அமிர்தா யூனிவர்சிட்டி, அதுக்கப்புறம் மணிப்பால் யூனிவர்சிட்டி மேங்களூர் அண்ட் பெங்களூர், அமிர்தாவும் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் அண்ட் பெங்களூர்ல இருக்கு, சென்னையிலையும் இருக்கு கம்ப்ளீட்டா. ஸோ அதே மாதிரி வந்து பிர்லா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்ளிகேஷன் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. பிர்லா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. கோவா, ஹைதராபாத், ராஜஸ்தானில் உள்ள பிளானியில் இருக்கு. ஆக்சுவலி மெயின் இன்ஸ்டியூஷன்ங்கிறது வந்து பிளானியில் தான் இருக்கும் கம்ப்ளீட்டா. ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்ல இன்ஸ்டியூஷன் சொல்லுவாங்க. இது தனியாக நீங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு தனியாக அப்ளிகேஷன் அப்ளை பண்ணால் மட்டும்தான் நீங்கள் உங்களால் போய் மூவ் ஆக முடியும். ஸோ இது ஏன் நான் இப்போ பார்க்கணும்னு கேட்குறீங்க அப்படின்னா எல்லாமே வந்து ஆஃப்டர் 12th எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து அப்ளை பண்ணலாம்னு நினைச்சீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ராங்கான விஷயம். அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் முன்னாடியே வந்து ஷார்ப்பாக முன்னாடியே பார்த்து அப்ளை பண்ண வேண்டிய நீட் இருக்கு உங்களுக்கு. நீங்கள் முன்னாடியே பார்த்து கரெக்டாக அப்ளை பண்ணால் மட்டும்தான் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமே எழுத முடியும். இது எப்போ சார் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏப்ரலில் வரும். கம்ப்ளீட்டாக ஏப்ரலில் வரும். ஸோ ஏப்ரலில் போய் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எல்லா எக்ஸாம்ஸும் போய் எழுதலாம். நீங்கள் 1 by 1 போய் எழுதலாம். ஸோ நாங்கள் யார் சார் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து டாக்டர்ஸ் எஜுகேஷனல் ட்ரஸ்ட் மாதிரி. ஸோ ட்ரஸ்ட்டில் வந்து ஆல்மோஸ்ட் வந்து 17,000 டாக்டர்ஸ் வந்து இதில் மெம்பராக இருக்காங்க சொல்லி. சரியா? அதோட இனிஷியேட்டிவ் காம்படிட்டிவ் அகாடமின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 7 இயர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் ஆஃபீஸ் வந்து அண்ணா நகரில் இருக்கு. பிரான்ச் நிறைய இடத்துல இருக்கு. பள்ளிக்கரணை, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அயப்பாக்கம், திருவள்ளூர், அது மாதிரி சென்னையில் எல்லா பிளேஸ்லேயும் ஆல்மோஸ்ட் வந்து கிளாஸஸ் நடத்திட்டு இருக்கும் கம்ப்ளீட்டாக. ஸோ நிறைய வியசா இது எதுக்கு சார் நீங்கள் வந்து கொடுத்துருக்க அரசியல் கிளாஸ் முக்கியமாக என்ன நிறைய பேருக்கு தெரியறது இல்லை ஆக்சுவலி. என்னென்ன இருக்கு, என்ன பண்ணணும், போயிட்டு நிறைய பேர் வந்து கோச்சிங் போகலையே, நிறைய அவேர்னஸ் இல்லை ஆக்சுவலி. அதுதான் உண்மை. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் அப்ளை பண்ணணும். ரெண்டாவது வந்து ஸ்லாட் புக் பண்ணி எக்ஸாம்ஸ் போய் எழுதணும். எக்ஸாமுக்கு தேவையான கோச்சிங் வந்து நாங்கள் கொடுக்குறோம். பட் உங்களுக்கு அது எப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். இங்கே கோச்சிங் நல்லா எடுக்கக்கூடிய ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்ட்டி தான் எடுக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் வந்து 35 years எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்ட்டி தான் நாங்கள் எடுக்கிறோம் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக. சரியா? ஸோ எல்லா சென்டர்லையுமே அது மாதிரி ஃபேக்கல்ட்டி இருக்காங்க. நம்ம நிறைய ஸ்கூல்லோட நம்ம டைடப்பில் இருக்கோம் கம்ப்ளீட்டாக. சரியா? ஸோ இது இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து எக்ஸாம்பிள் எழுதி முடிஞ்சோடனே 12th ரிசல்ட் வரும். இதுதான் 12th ரிசல்ட் வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் 12th ரிசல்ட் ரைட். இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம். இது வந்து விஐடி, எஸ்ஆர்எம், மணிப்பால், அமிர்தா, ஜேஇ மெயின் அப்படின்ற மாதிரி. ஃபர்ஸ்ட் திங் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து எல்லாமே கம்பேர் பண்ணிப்பாங்க. 12th மார்க் பார்க்கலாம். 12th வந்து நான் 200க்கு ஒரு 180 மேலே கட் ஆஃப் எடுத்திருக்கேன் சார், நல்ல கட் ஆஃப் வச்சிருக்கேன் அப்படின்னா நீங்கள் கட் ஆஃப் த்ரூ போயிடலாம். நீங்கள் கவலைப்படாதீங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதிருக்கீங்க இல்லையா, இதுவும் நல்ல யூனிவர்சிட்டி. நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி ஈக்குவலாக பார்த்து இந்த இன்ஸ்டியூஷன் நல்லா இருப்பாங்க. பட் வந்து உங்களோட ஃபீஸ் கொஞ்சம் வந்து ஜாஸ்தியாக இருக்கலாம். ஸோ பட் ஆனால் உங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும், கம்பேர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து பயப்படாமல் வந்து கான்ஃபிடென்ட்டாக போயிட்டு சூஸ் பண்ணி போய் படிக்கலாம் நீங்கள். சரியா? ஸோ இது வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங்கில் இப்படி தான் போக முடியும். நீங்கள் போயிட்டு டிஃப்ரெண்டாக வேற மாதிரி எப்படி படிக்க முடியாது ரைட். இப்படி தான் பண்ண முடியும் நீங்கள். சரியா? என்னோட நம்பரை வந்து நான் சொல்கிறேன். என்னோட பேர் வீரராகவன். சரியா? நான் இந்த ஃபீல்டில் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 10 years எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஃபீல்டில். என்னோட நம்பர் வந்து 7550016055.
திருப்பி அகைன் சொல்கிறேன், 7550016055. சரியா? ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோம்னா அந்த அப்ளிகேஷன் சப்போர்ட்டு, என்னென்னலாம் கிளாஸஸ் இருக்குது, எப்படி பண்ணணும், அதுக்கான கோச்சிங்கு. ஸோ நாமினல் ஃபீல தான் இங்கே கோச்சிங் பண்ணுறோம் நாங்கள். நீங்கள் வந்து ஆஃபீஸ் விசிட் பண்ணுறதாலும் நீங்கள் எல்லா பிரான்ச்லையும் எல்லா நாளுமே நீங்கள் ஆஃபீஸில் வந்து விசிட் பண்ணலாம். சரியா? தேங்க்யூ. உங்களோட நேரத்தை ஒதுக்குனது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலி நீங்கள் இந்த வீடியோ வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்கள அப்போ தான் வந்து ஒரு அவேர்னஸ் கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், தப்பே இல்லை. சரியா? ஸோ எகெயின் சொல்கிறேன், நாங்கள் யார் அப்படின்னா டாக்டர்ஸ் எஜுகேஷனல் ட்ரஸ்ட் காம்படிட்டிவ் அகாடமி. நம்ம டாக்டர்ஸ் எஜுகேஷன் ட்ரஸ்ட் காம்படிட்டிவ் அகாடமி நம்ம சொல்லுவோம். சரியா? தேங்க்யூ ஸோ மச்.